ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரிதம் ஆஃப் லவ். ஹாய்டா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நானும் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன். நம்ம இன்றைக்கி நம்ம டேக் போட ஒரு ஒன் ஷாட் நான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இப்போவே சொல்லிடுறேன், இந்த வீடியோ ஃபுல்லாக ஜஸ்ட் காம் லவ் மட்டும்தான் இருக்கும். இதுக்கு நடுவில் ட்விஸ்ட்டோ இல்லைனா எனி ஹார்ட் கோர்ஸ் எதுவுமே வராது. இப்போவே சொல்லிடுறேன், ஜஸ்ட் காம் அண்ட் லவ் மட்டும்தான் இருக்கும். இந்த ஸ்டோரி இது மாதிரி நீங்கள் கேட்டிருக்கீங்களான்னு எனக்கு தெரியாது. ஸோ ஹெட்செட் போட்டுக்கோங்க, வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு க்யூட்டான ஒரு சாஃப்ட் லவ்வை பார்த்துலாம். ஓகே ஓகே டியர்ஸ், இது ஒரு ஃபேமிலி லவ் இஃப் சொல்லிட்டேன். ஓகே, இப்போ நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போது ஸ்டார்டிங் சைடில் தான் காட்டுறாங்க ஒரு பெரிய மேன்ஷன். அந்த மேன்ஷனுக்குள்ளே நிறைய பேர் இருக்காங்க. அதாவது ஃபேமிலி மெம்பர்ஸ், அத்தை மாமா அப்புறம் அம்மா அப்பான்னு சொல்லிட்டு எல்லாருமே நிறைய பேர் இருக்காங்க. அதில் ஒரு பர்சன் நம்ம டே என்ன பண்ணிகிட்ருக்காருனா, அப்போ தான் தூங்கி எழுந்திரிச்சிட்டு ஸ்டெப்ஸில் வந்து கீழே இறங்கி வந்து அவங்க அத்தையை போயிட்டு பேக் ஹக் பண்ண மாதிரி அப்படி டைட்டாக பிடிச்சிக்கிட்டு அவங்க நடக்கிற இடம்லாம் அவங்களே ஃபாலோ பண்ணிட்டு நடந்துகிட்ருக்காரு. அவங்க அத்தையும் நம்ம டேவை பார்த்துட்டு, டே என்ன பண்ணிகிட்ருக்க நீ? சும்மாதான் தூக்கம் உனக்கு இன்னும் போகலையா? நேற்று தான் காலேஜ் கிராஜுவேட் ஆனால் இன்றைக்கி சுறுசுறுப்பாக எழுந்துச்சி வேலைக்கு இருந்தது கேட்பேன்னு பார்த்தா எப்படி தூங்கி எழுந்திரிச்சிட்ருக்கேன்? அது இப்போ வேலைக்கு போக வேண்டான்னு தோணுது. 1 month ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகிறேன். ஆரம்பிச்சிட்டே நீ? ப்ளீஸ் அத்தா. சரி சரி சரி, நீ நேற்றே உங்கள் அம்மாட்ட இதை பற்றி சொல்லிட்டு போல? ஆமாம், கிராஜுவேட் ஆன கையோடு சொல்லிட்டேன். 1 month கழிச்சு தான் வேலைக்கு போவேன்னு. நீ வேலைக்கு போகிறனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படிலாம் இல்லை, நான் போவேன். சரி சரி. அம்மா, ஜங்குக்கு எங்க? அவன் எங்கே நீ என்கிட்ட கேட்குற பார்த்தியா? இல்லை, உங்கள்கிட்ட எதுனா சொல்லிட்டு போயிருப்பாருந்தா. மணி 8 தான் ஆகுது. அவன் எங்கே போயிருக்க போகிறான்? ஜிம்மில் தான் இருப்பான், போய் பாரு. சரி பாய். போ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டே வந்து அப்படி அவங்க அத்தை அமுச்சு விட்றான். இப்போ நம்ம டே என்ன பண்ணுறாருன்னா, நேராக ரூமுக்கு போயிட்டு அவருடைய ரெஸ்ட் ரூமில் போயிட்டு ஒரு ப்ரஷில் பேஸ்ட் வச்சுட்டு அப்படி ப்ரஷ் பண்ணிக்கிட்டே நேராக நம்ம டே வந்து அவங்க வீட்லேயே இருக்க ஒரு ஹோம் ஜிம்க்கு தான் போகிறாரு. அங்கே போய் பார்த்தா நம்ம ஜங்குக்கு வந்து புஷ்அப்ஸ் எடுத்துகிட்ருக்காரு. நம்ம டீ தான் வாசல்லே நின்றுட்டு நம்ம ஜங்குக்கை பார்த்துட்ருக்கா. அந்த ரூம்குள்ளே வந்து ஒரு குட்டி பாப்பா அங்கேயும் எங்கேயோ ஓடிட்டுருக்கா. லைக் வெயிட்டெல்லாம் தூக்குறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கான். அப்படி ட்ரை பண்ணும்போது தான் நம்ம டே போயிட்டு என்ன பண்ணுறாரு, பாப்பாவோட கையிலேருந்து வெயிட்டை வாங்கி கீழே வச்சுட்டு, ஐய் சும்மாவே இருக்க மாட்டியா நீ? இப்போ பார்த்தாலும் இதே ரூமில் வந்து கிடக்குற, ஓடு. ஆமாம், நீ எதுக்கு இங்கே வந்துட்டே? நான் சும்மா வந்தேன். சும்மா வந்தியா? நான் இங்கே ஒர்க் அவுட் பண்ண வந்திருக்கேன் போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பொண்ணு நம்ம டேவை பார்த்து சொல்ல, அதுக்கு நம்ம டே அந்த குட்டி பொண்ணுடைய பட்லேயே லைட்டாக ஒன்று போட்டு ஓடுறீங்கிறத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே அமுச்சு விட்ற. நம்ம ஜங்குக்கு அதெல்லாம் கேட்டு லைட்டாக சிரிக்கிறாரு. இப்போ நம்ம ஜங்குக்கு தான் புஷ்அப்ஸ் எடுத்துகிட்டு இருக்கும்போது டக்குன்னு நம்ம டே வந்து பார்த்துட்டு எழுந்திரிச்சு உட்காந்து அவருடைய வேர்வை எல்லாத்தையும் தொடச்சிக்கிட்டு நம்ம டேவை பார்த்து, எங்கே என்ன பண்ணுறான்? சும்மா பார்க்க வந்தேன். பார்க்குறதுக்கு இங்கே படமாக ஓட்டிகிட்ருக்கேன். அப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன். ஏய் என்ன, முதல்ல காலைல ஏஞ்சி ஃப்ரெஷ்ஷப் பண்ணியானே? ஏய் வேர்வையோடு இருக்கண்டா, இதுக்கப்புறமேட்டு தான் ஃப்ரெஷ்ஷப் ஆகணும். என்ன, அவங்ககிட்ட நான் பேசவே கூடாதுன்னு இருந்தேன். பட் மூஞ்ச பார்க்க முடியாமல் இருக்க முடியல, அதனால தான் வந்தேன். பார்த்துட்டேன், கிளம்புறேன். ஏய் ஏய் இரா, என்னாச்சு? ஏன் பேசக்கூடாதுன்னு நினச்சா? நேற்று எனக்கு கிராஜுவேஷன், நீ வந்தியா? எனக்கு கொஞ்சம் வேலை இருந்துச்சு. வேலையெல்லாம் தூக்கி குப்பை தொட்டியில் போடு. சரி, ஐம் சாரி, கொஞ்சம் பிஸியாக இருந்துட்டேன், அதனால தான் வர முடியல. அதெல்லாம் என்கிட்ட கதை விடாத. சரி, என்ன பண்ண இப்போ? என்ன சொன்னாலும் செய்வியா? தாராளமாக. இன்றைக்கி நீ ஃப்ரீயோ? ஆமாம். அப்போது ஷாப்பிங் கூட்டு போ.
ஓகே 10 o'clock ரெடி ஆகிற, நானும் ரெடியாகி வந்துடுறேன். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்மகிட்டே தான் அப்படியே அந்த ரூமை விட்டு வெளியே வந்து நம்ம சங்குக்கு திரும்பியும் புஷப்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்றாரு. நம்மகிட்டே கரெக்டாக ரூமை விட்டு வெளியே வரதுக்கும் நம்ம சங்குக்குடைய ஃப்ரெண்ட் அந்த ரூம் பக்கமாக வரதுக்கும் கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம சங்குக்குடைய ஃப்ரெண்ட் யோங்கி, இப்போ நம்ம யோங்கி தான் டேவை பார்த்துட்டு, டே சங்குக்கிங்க உள்ளே தான் இருக்கான். சரி நீ ஏன்டா என்னமோ ப்ரஷ் பண்ணிக்கிட்டு இங்கே சுற்றிட்டுருக்க? அது ஒன்றும் இல்லை. ஏன் நீ என்னாச்சு புதுசாக இங்கே வந்திருக்க? புதுசாவா? நான் எப்போவுமே இங்கே வருவேன், நீ இப்போ தான் பார்க்குற. சரி என்ன கதை? இல்லை சங்குக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது, அதான் அவனை கூப்பிட்டு போகலான்னு. ஏய் உன்னை வெளுத்து எடுத்துருவேன், முதல்ல உன்னை வீட்டுக்குள்ளே சேர்க்குறத நான் பாட்டணும். சும்மா சும்மா வந்து அவனை கூட்டிகிட்டு போகிறேன் போ. இன்றைக்கி அவன் வரமாட்டான். ஏன்? என் கூட ஷாப்பிங் வரான். ஓ டேட்டிங்கா? ஷாப்பிங் சொன்னேன், காது செவிடா? ரெண்டும் ஒன்று தானே யோங்கி. சரி சரி சரி. ஆமாம் அவங்ககிட்ட ஒன்று கேட்கணும். கேளு. ஃபேமிலியில் என்ன கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பேசிகிட்ருக்காங்க? டிஃப்ரெண்ட்டாவா? டிஃப்ரெண்ட்னா எப்படி? லைக் உனக்கும் சங்குக்கும் ஜோடி போகிறது நல்லா இருக்குது அப்படி இப்படின்னு கேள்விப்பட்டேன். போயிட்டு வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்மகிட்டே தான் அந்த இடத்த விட்டு ஓடி வந்துட. நம்மகிட்ட எவ்வளோ சீக்ஸ் எல்லாம் ரெட்டாக இருக்குது, ஒரு மாதிரி மண்டையை சுரிஞ்சிட்டே நேராக ரூமுக்கு வந்துடுறாரு. இப்போ நம்ம இவங்கி தான் சிரிச்சுக்கிட்டே அப்படியே நம்ம சங்குக்கை பார்க்குறதுக்கு உள்ளே போக, நம்ம இவங்கி சிரிச்சுட்டே உள்ள வார்த்தை பார்த்துட்டு நம்ம சங்குக்கு தான், ஏய் சொல்கிறா என்ன சிரிச்சுட்டே வந்துட்டுருக்க? இல்லை டேவை லைட்டாக வம்புக்கு எழுந்தேன், வேறு ஒன்றும் இல்லை. அவன் என்ன பண்ண? நீ ஃபேமிலியில் பேசிகிட்டு இருந்தது அவன்கிட்ட சொன்னேன், அவன் வெக்கப்பட்டு போகிறான். என்ன சொன்னான்? உனக்கு தெரியாததா? ஃபேமிலியில் தான் பேசிகிட்டு இருக்காங்களே உனக்கும் அவனுக்கும் ஜோடி போகிறது நல்லா இருக்குன்னு. அதை எதுக்குடா அவன்கிட்ட சொன்னேன்? பின்ன அவன்கிட்ட சொல்லாமல் பின்ன நானே வச்சுக்குவாதா? யோங்கி என்னடா உனக்கு தெரியும்ல அவள் கொஞ்சம் ஷை டைப்னு, எதுக்காக சும்மா சும்மா வந்துட்டு அதையே சொல்லிகிட்ருக்கேன்? இல்லை உண்மையாகவே 2 பேருக்கும் ஜோடி போகிறது கரெக்டாக இருக்குல்ல. ஸோ மேரேஜ் எதுனா பிளான் பண்ணுறீங்களான்னு பார்க்குறதுக்கு கேட்குறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கா? இல்லை எனக்கு புரியல. இது என்ன சீட்டா குலுக்கி போட்டு வாய்ப்பு இருக்குது வாய்ப்பு இல்லைன்னு சொல்கிறதுக்கு? அப்படி இல்லைடா, எனக்கு ஏஜ் ஆல்ரெடி 26, அவனுக்கு இப்போ தான் காலேஜே முடிச்சிருக்கான். ஹீ இஸ் ஜஸ்ட் 22, ஏஜ் டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல. ஸோ டவுட். ஆனால் அப்படிலாம் பார்ப்பாங்கன்னு எனக்கு ஒன்றும் தோணலை. அப்படியா? பார்ப்போம். உனக்கு அவனை பிடிக்குமா? பிடிக்கும். எப்பத்தில் இருந்தேன், ரொம்ப நாளாகவே அப்படிலாம் சொல்ல மாட்டேன். அவன் என்கிட்ட நல்லா பேசுவான், சண்டை கிழிப்பான். ஸோ அவன் மேலே ஒரு பிளாக் மார்க் அப்படின்னு சொல்லிட்டுலாம் எதுவும் இல்லை. அவனை பார்த்தா காமாக இருக்கும், பேசினா பேச தோணும், சண்டைக்கு எடுத்தால் சண்டைக்கு போக தோணும். அப்படி ஒரு விதத்தில் எனக்கு பிடிக்கும்டா அவனை. அவ்வளோதானா? ரைட்டு. சரி எவ்வளோ நேரம் ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்க? ஒரு ½ hour இருக்கும். சரி சீக்கிரம் கிளம்பு. எங்கே? ஒரு வேலை வந்திருக்குடா. இல்லை இன்றைக்கி நான் எங்கேயும் வரல, அவன்கிட்ட ப்ராமிஸ் பண்ணிட்டேன் ஷாப்பிங் போகணும். ஸோ ஈவினிங் பார்த்துக்கலாம். சரி அப்போ நான் ஷெடியூலை மாற்றுறேன், சீக்கிரம் வந்து சேர்ற வேலையை பாரு. அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜகுத்தான் நம்ம யோங்கி அனுப்பிச்சி வச்சுரா. கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. நம்ம டேக்கு ப்ராமிஸ் பண்ண மாதிரியே நம்ம ஜக்குக்கு வந்து ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு ஷாப்பிங் போகிற மாதிரி அழகாக கீழே கவுச்சில் உட்காந்துட்ருக்கா. இப்போ நம்ம ஜங்குடைய அம்மா, நம்ம டேயோடைய அம்மா தான் அந்த இடத்துக்கு வராங்க.
இப்போ நம்ம ஜங்குக் ரெடியாகி உட்காந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு, ஏய் ஜங்குக், ம் ஆஃபீஸ் போல் போனோம், அப்புறம் என்ன இப்படி ரெடியாகி உட்காந்துட்ருக்க அது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நம்ம ஜங்குக் ஆன்சர் பண்ணாமல் அமைதியாக உட்காந்துட்ருக்கா. நம்மகிட்டே மேலே ஸ்டெப்ஸில் இருந்து பர்சன் நோண்டிக்கிட்டே கீழே இறங்குறாரு. அதை பார்த்துட்டு, ஓ அவுட்டிங்கா, ம் அது சரி சரி பார்த்து போயிட்டு வாங்க, ம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜங்குக் தான் மண்டையாட்ட எழுந்திரிச்சு நிற்கிறாரு. நம்மகிட்டே வந்த வேகத்துக்கு போகலாமா, ம் போகலாம், எல்லாம் எடுத்துகிட்டு எல்லாமே எடுத்துட்டேன், ஃபோன், பர்ஸ், கார்டெலாம் அதுக்கு எடுத்தேன், சேஃப்டிக்கு பே பண்ண வேண்டாமா, நான் பே பண்ணிக்கிறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் தான் நம்ம டீவை கூப்பிட்டு போக இப்போ அழகாக கார் எடுத்துகிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. நம்ம டேக்கு ஒரு ரெகுலர் மால்னு சொல்லிட்டு ஒரு மால் இருக்குது. அந்த மாலுக்கு மட்டும்தான் எப்போவுமே நம்ம டே போவார். ஸோ நம்ம ஜங்குக் கேட்காம கொள்ளாமல் அழகாக அந்த மால்க்கே கூட்டிகிட்டு போக இவரும் அப்படி நேராக உள்ளே போகிறாரு. ஆனால் ஒரு ஷாப்பை பார்த்ததும் ஒரு மாதிரி நம்மகிட்டே லைட்டாக பயப்படுறாரு. நம்ம ஜங்குக் அதை நோட்டீஸ் பண்ணுறாரு. மற்ற எல்லா கடைக்கும் போகிறாரு, அந்த ஷாப்புக்குள்ளே மட்டும் போகவே மாட்டேங்கிறாரு நம்மகிட்டே. இப்போ நம்ம ஜங்குக் தான் நம்ம டேவை பார்த்து ஷாப்பிங்க்கு அந்த மால் காரிடோரில் நடந்துகிட்ருக்கும் போதே, டே சொல்லு ஜங்குக், எனக்கு இப்போ தான் ஞாபகம் வந்தது, ஒரு 3 days முன்னாடி என்னை ஷாப்பிங்க்கு கூப்பிட்டேன், நான் ஒர்க் இருக்குன்னு போயிட்டேன். அப்போ ஷாப்பிங் போயிட்டு திரும்பியுமா நீ ஷாப்பிங்க்கு வந்திருக்க? அன்றைக்கி நான் போகலை. ஷாப்பிங் போகலையா? ம் அதுக்கு முன்னாடியும் கேட்டியே, அப்போயும் நான் போகலை. ஏன்? எனக்கு போக தோணலை ஜங்குக், அதனால தான். ஆனால் என்கிட்ட கேட்டியாட்டி வேறு யாராவது கூப்பிட்டு போக வேண்டியதானே? இல்லை ஒன்றும் இல்லை, அதான் இப்போ கூப்பிட்டு வந்திருக்கல, வா. உனக்கு எதனா வேலை இருக்கா என்ன? நீ எனக்காக நான் எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணிட்டு வரியா? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லாட்டி. ஆனால் இனிமேட்டு நான் வர முடியாது அப்படின்னு எதனா சொன்னேன்னா வேறு யாரையாவது கூட்டிகிட்டு போ, சரியா? ஆனால் எனக்கு என்னாச்சு? இல்லை ஜங்குக், எனக்கு அப்படி வரதுக்கு பிடிக்கல. ஏன்? அது ஒன்றும் இல்லை. சரி வா. இந்த இடத்துல எனக்கு ஒரு ட்ரெஸ் எடுக்க வேண்டியது இருக்குது, சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே என்ன பண்ணுறாருனா ஒரு ஷாப்புக்குள்ளே கூட்டிகிட்டு போயிடுறாரு நம்ம ஜங்குக்கு. இப்போ நம்ம ஜங்குக்கும் உள்ளே போயிட்டு அழகாக டே கூட நின்றுட்டுருக்க. நம்ம டே வந்து ட்ரெஸ் எடுக்கிற எல்லாத்துக்கும் அவரே பே பண்ணி வாங்கிடுறாரு. இப்போ நம்ம டே என்ன பண்ணுறாருனா அவ்வளோ நேரம் நல்லா ஜாலியாக ரொம்பவும் குஷியாக ஷாப்பிங் பண்ணிகிட்டு இருந்தவர் டக்குன்னு ஒரு சைட் வரும்போது அமைதியாக ஜங்குக்கு பக்கத்தில் போய் நல்லா க்ளோஸாக நினைக்கிறாரு. நம்ம ஜங்குக்கு ஏன் இப்படி பண்ணுறான்னு சுத்தமாக தெரியவே இல்லை. அந்த சைட் காரிடோரில் உள்ள எந்த கடைக்குமே நம்ம டே சுத்தமாக போகவே இல்லை, திரும்பி கூட பார்க்கவே இல்லை. அதை தவிர்த்து மற்ற கடைக்கெலாம் போக ஆரம்பிச்சிட்றாரு. நம்ம ஜங்குக்கு அது ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக இருக்குது. ஏன்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடி நம்ம டேவை ஷாப்பிங்க்கு நம்ம ஜங்குக்கு கூப்பிட்டு வந்திருப்பார். அப்போது அந்த மாலில் உள்ள மொத்த கடையும் எதுவும் வாங்கலைனாலும் பரவாயில்ல, நம்ம ஜங்குக் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணுன்னே நம்ம டே வந்து என்ன பண்ணுவோன்னா எல்லா கடைக்குள்ளேயும் போய் நுழைஞ்சிட்டு நிற்பார். அந்த எல்லா கடையிலேருந்து நம்ம ஜங்குக் அட்லீஸ்ட் ஒரு பொருளாவது நம்ம டேக்கும் வாங்கி கொடுத்துருவாரு. அந்த மாதிரி ரொம்பவும் ஒரு ஜாலியான ஹைப்பான டைப் ஷாப்பிங்னால் ரொம்பவும் பிடிக்கிற ஒரு பர்சன் நம்ம டே. பட் இந்த ஒரு காரிடோரை மட்டும் பார்த்துட்டு நம்ம டே ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகி நம்ம ஜங்குக் பக்கத்தில் வந்து நின்றுட்டு டக்குன்னு இப்போ ஜங்குக்கை பார்த்தேன். ஜங்குக், வேறு மாலுக்கு போகலாமா? ஏன், என்னாச்சு? இது உனக்கு ஃபேவரட் தானே? எனக்கு பிடிக்கும் தான், ஆனால் லைட்டாக இங்கே போர் அடைக்குது. வெளியே வேறு மாலுக்கு கூப்பிட்டு போறியா? டே, எதுனா சாப்பிட்றியா? இல்லை வேண்டாம், வா எனக்கு பசிக்குது, எதுனா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜங்குக் என்ன பண்ணுறாருனா டீவுடைய கையை பிடிச்சிக்கிட்டு
ரொம்பவும் டைட்டாக ஹோல்ட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல ஒரு கஃபே மாதிரி இருக்குது. அங்கே கூட்டு போயிட்டு நம்ம டேவை உட்கார வச்சுட்டு கொஞ்சம் டெசர்ட்டும் கொஞ்சம் ட்ரிங்க்ஸும் வாங்கிட்டு வராரு நம்ம ஜங்குக்கு நம்ம டேக்காக. இப்போ நம்ம டேவும் வந்ததுக்கப்புறமேட்டு அழகாக சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. ரொம்பவும் ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டாக சாப்பிட்றாரு. ரொம்ப ரசித்து ஹாப்பியாலாம் சாப்பிடல. வீட்டிலேருந்து வந்த டேவை விடவும் இப்போ இங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கட்டே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கார். லைக் டிஸ்கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுறாரு. இப்போ நம்ம ஜங்குக்கு அதை எல்லாத்தையும் நோட்டீஸ் பண்ணுறாரு. இப்போ நம்ம ஜங்குக்கு தான் டேவை பார்த்து, டே ஓகே தானே நீ? ஓகே தான். ஆனால் மால்குள்ளே என்ட்ரு ஆகும்போது இருந்த ஹாப்பினஸ் இப்போ இல்லையே. ஒன்றும் இல்லை ஜங்குக், எதனாவது இருந்துச்சுன்னா சொல்லு, நான் பார்த்துக்கிறேன். இல்லை வேண்டாம், ஒன்றும் இல்லை. வேண்டாமா? அப்போ ஏதோ இருக்குது, சொல்லு. ஒன்றும் இல்லை, நான் நான் அப்புறமேட்டு சொல்கிறேன். அப்புறமேட்டு நான் இப்போ நைட்டா ப்ளீஸ். சரி 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 ஓகே, சாப்பிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டே தான் சாப்பிட்டுட்ருக்கா. இப்போ அந்த சாப்பிட்டுருக்க அந்த கஃபே ஏரியாவுக்குள்ளே ஒரு 2-3 பேர் உள்ளே நுழையிறாங்க. அவங்கள பார்த்ததும் நம்ம டேக்கு ஒரு மாதிரி ஆகுது. இப்போ நம்ம டே தான் அவருடைய சேரை லைட்டாக நவுத்தி நம்ம ஜங்குக்கு கிட்ட போட்டு உட்கார. இப்போ நம்ம ஜங்குக்கு அதெல்லாம் நோட்டீஸ் பண்ணுறாரு. நம்ம ஜங்குக்கு வந்து டேவுடைய சேருக்கு பின்னாடி அந்த சாயிறது இருக்கும் இல்லையா, அது மேலே கையை போட்டுட்டு நம்ம டேவை கொஞ்சம் கம்ஃபர்ட் பண்ணுற மாதிரி லைட்டாக கிட்ட இழுத்துக்கிறாரு. நம்ம டே ரொம்ப க்ளோஸாக நம்ம ஜங்குக்கு கிட்ட வந்து உட்காந்துக்கிறாரு. இந்த மாதிரிலாம் நம்ம டே பிஹேவ் பண்ணி நம்ம ஜங்குக்கு பார்த்ததே கிடையாது. ஆக்சுவலி இது அவருக்கு டோட்டலாக நியூ. நம்ம டே எப்படி பிஹேவ் பண்ணுறது நம்ம ஜங்குக்கு புரியுது. டேவுடைய மனசுக்குள்ளே ஏதோ ஒரு சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த இடத்துல எதுவும் கேள்வி கேட்டுக்காமல் நம்ம டேவை ப்ரெஷர் பண்ணாமல் அமைதியாக விட்டுட்டுறாரு ஜங்குக்கு. இப்போ நம்ம டே தான் அழகாக சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம ஜங்குக்கிட்ட அப்படியே டிஷ்யூ பேப்பர் வச்சு அவருடைய லிப்ஸை வைப் பண்ணிக்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கிட்ட சொல்ல, நம்ம ஜங்குக்கு எழுந்திரிச்சு நம்ம டேவுடைய கையை பிடிச்சிக்கிட்டு அந்த ஹோல் மாலை விட்டு வெளியே வராரு. காரில் உட்காந்ததும் நம்ம டே வந்து விண்டோ இறக்கி விட்டுட்டு அழகாக வெளியே காற்று வாங்கிட்டே வந்துட்டுருக்க. நம்ம ஜங்குக்கு அதை பார்க்குறாரு. இப்போ நம்ம ஜங்குக்கு தான் டேவை பார்த்து, டே என்ன ஒரு மாதிரி சைலண்ட்டாக இருக்க? ஒன்றும் இல்லை ஜங்கு, ஏதோ சொல்கிறேன்னு சொன்னல, அதை இப்போ சொல்ல. இல்லை வேண்டாம் சொல்லுடா. ஒன்றும் இல்லை ஜங்குக்கு, விட. டே நீ இந்த மாதிரி பிஹேவ் பண்ண மாட்டேன், எனக்கு தெரியும். சொல்லு, ஏதோ ஒன்று தப்பாக இருக்கு. ஒன்றும் இல்லை ஜங்கு ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜங்குக்கு தான் காரை ஒரு ஓரமாக பார்க் பண்ணுறாரு. அந்த சைடில் அவ்வளோவா வண்டிங்க போகலை. காரை ஒரு ஓரமாக பார்க் பண்ணிவிட்டு நம்ம டேயோடைய சீக்ஸை பிடிச்சி அவரை ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சுட்டு, சொல்லு, யார் ஒன்று என்ன பண்ணா? ஏன் மாலில் ஒரு மாதிரி டிஸ்கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணிட்டு இருந்தா? எனக்கு தெரியும், நீ மனசில் எது வச்சுருந்தாலும் அதை வெளியே சொல்லனாலும் உன் ஃபேஸே காட்டி கொடுத்துரும். சொல்லு. ஒன்றும் இல்லை. என்கிட்ட சொல்ல மாட்டேல? அப்படி இல்லை ஜங்கு, நான் இதை சொன்னா நீ என்னை எப்படி நினைப்பேன்னு நினைக்க தெரியல. நீ என்னை வருத்தாலும் வருத்துருவ ஜங்கு. இப்போ தான் ஃபேமிலியில் ஏதோ பேச்செல்லாம் எடுத்திருக்காங்க, நான் அதெல்லாம் உடைக்க விரும்பல. சரி சொல்லு, நான் எதுவும் நினைக்க மாட்டேன். வேண்டாம் டே, நீ மட்டும் என்கிட்ட இப்போ சொல்லலைண்ணா. சொல்லலைண்ணா உனக்கு இப்போயே உமா கொடுத்துருவேன். சும்மா இரச்சவங்களுக்குள்ளாடிட்டு இருக்காதான். ஏய், நான் சீரியஸாக இருக்கேன்டா. இல்லை வேண்டாம் சகு, எனக்கு அது சொல்கிறதுல கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. சரி, உனக்கு விருப்பம் இல்லைன்றப்போ நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன்.
அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் நம்ம டேயோடைய சீக்ஸை விட்டுட்டா. ஆனால் இப்போ நம்ம டேக்கு ஒரு மாதிரி கில்ட்டியாக இருக்குது. ஜங்குக் கிட்ட அந்த விஷயத்த சொல்லாமல் இருக்கிறது ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அவருக்கே உறுத்துது சொல்லியிருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு. பட் நம்ம டே எதுவுமே சொல்லாமல் அமைதியாக வந்துடுறாரு. கொஞ்சம் நேரம் டைம் ஸ்கிப் ஆகுது. நம்ம டே ஆசைப்பட்ட மாதிரி வேறு ஒரு மால்குள்ளே நுழையிறாங்க. அந்த மால்குள்ளே போனது நம்ம டேயோடைய மூட் மொத்தமாக மாறிடுது. ரொம்பவும் ஜாலியாகிடுறாரு. பட் நம்ம ஜங்குக் வந்து அந்த இடத்துல லைட்டாக டவுன் ஆகிடுறாரு. ஏன்னா டே வந்து அவன் மனசுக்குள்ளே ஏதோ ஒன்று வச்சுக்கிட்டு வெளியே சொல்ல மாட்டேங்கிறான். சொல்ல முடியாத அளவுக்கு நான் அவனுக்கு கம்ஃபர்டபுள் ஜோனாக இல்லை போல் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு நம்ம ஜங்குக். அதை நம்ம டே நோட்டீஸ் பண்ணுறாரு. இப்போ நம்ம டே தான் நம்ம ஜங்குக்கை பார்த்து, ஏ ஜங்குக், இவ்வளோ நேரம் நல்லா தானே இருந்தா, இப்போ என்னாச்சு உனக்கு? ஒன்றும் இல்லை டே, உனக்கு தேவையானதை விட நான் பே பண்ணுறேன். ஐயோ, வந்ததுலேருந்து நீ தான் பே பண்ணிகிட்ருக்க. நான் அதை பற்றி கேட்கல. இப்போ எதுக்கு மூஞ்ச ஒரு மாதிரி வச்சுருக்கேன்னு தான் நான் கேட்டேன். அதான் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டான்ல டே. ஒன்றும் இல்லை, ஷாப்பிங்கை முடிச்சுட்டு வா அப்படின்னு சொல்ல நம்ம டேக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. ஜங்குக்கை ஒரு மாதிரி ஃபீல் பண்ண வச்சுட்டோம் போல் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டேவும் கொஞ்சம் ஷாப்பிங் மட்டும் பண்ணிவிட்டு நேராக வீட்டுக்கு கிளம்பிட. இப்போ நம்ம ஜங்குக்கு வந்து டேவை இறக்கி விட்டுட்டு டேக்கு பாய் கூட சொல்லவே இல்லை, நேராக ஆஃபீஸ்க்கு கிளம்பிடுறாரு. ஆக்சுவலி நம்ம ஜங்குக்கு வந்து ஒரு பெரிய கம்பெனியோட சிஇஓ. அவருடைய கம்பெனி நிறைய இடத்துல பிரான்ச்சஸ் நிறைய இருக்குது. ஒரு நல்ல ஒரு ரிச் ஃபேமிலி அப்படின்றதுனால நம்ம ஜங்குக்கு இந்த செலவு வர்றதை பற்றிலாம், அதுவும் டேக்குன்னு பண்ணுறதை பற்றிலாம் கொஞ்சம் கூட கவலையே கிடையாது. ஃபேமிலியில் கேர் பண்ணுறத விடவும் நம்ம ஜங்குக்கு தான் அதிகமாக கேர் பண்ணுவார். இப்போது நம்ம ஜங்குக்கு தான் காட்டுறாங்க. அவர் நேராக ஆஃபீஸ்க்கு போயிட நம்ம டேக்கு வந்து ஒரு மாதிரி இருக்குது. ஜங்குக்கை வந்து ஒரு மாதிரி ஃபீல் பண்ண வச்சுட்டோம் போல் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லாருக்கிட்டையுமே நம்ம டே நார்மலாக தான் நடந்துக்கிறாரு. பட் டீப் டவுன் ஹீ இஸ் நாட் ஓகே. ஒரு மாதிரி இருக்கார் அவர். இப்போ கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. நைட் ஆகிடுது. எல்லாருமே சாப்பிட்டு தூங்குறாங்க. இன்ஃபேக்ட் நம்ம டே கூட சாப்பிட்டுட்றாரு. பட் தூங்கலை. ஹால்லேயே உட்காந்துட்ருக்காரு. ஏன்னா ஜங்குக் இன்னமும் வீட்டுக்கு வரல. நம்ம டே எப்போவுமே இப்போல்லாம் வெயிட் பண்ண மாட்டார். ஆனால் இன்றைக்கி ஜங்குக் வந்து அவர்கிட்ட ஒரு மாதிரி சேடாக பிஹேவ் பண்ணதுனால எப்படியாவது ஜங்குக் வந்ததும் கன்வின்ஸ் பண்ணணும், மனசில் இருக்கிறத சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவே வெயிட் பண்ணுறாரு. இப்போது ஒரு டைம் ஒரு 12:30 அந்த மாதிரி இருக்கும். டோர் நாக் பண்ணுற சவுண்ட் கேட்குது. இப்போ அந்த சவுண்டை கேட்டதும் நம்ம டே தான் டிவியெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு ஓடி போயிட்டு டோரை ஓப்பன் பண்ணுறாரு. பார்த்தா ஜங்குக் பார்க்குறதுக்கு ரொம்ப டயர்டாக இருக்கார். அப்படியே நம்ம டேவை பார்த்ததும் ஜஸ்ட் ஒரு சின்ன ஸ்மைல் மட்டும் கொடுத்துட்டு நேராக வீட்டுக்குள்ளே வர. இப்போ நம்ம டே தான், ஜங்குக், சாப்பிட்டியா? சாப்பிட்டேன் டே. போய் சொல்லாத, நீ ரொம்ப டயர்டாக இருக்க. சாப்பிடல தானே? ஒன்றும் இல்லை, எனக்கு பசிக்கல, விடு. போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வா, நான் சாப்பாடு எடுத்துகிட்டு வரேன் ரூமுக்கு. சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டே ஜங்குக்கிட்ட சொல்லி அனுப்ப. இப்போ நம்ம ஜங்குக்கும் மேலே ரூமுக்கு போகிறாரு. இப்போ நம்ம டே தான் அழகாக கிச்சனுக்கு போயிட்டு சாப்பாடு எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு அதை அழகாக க்ளோஸ் பண்ணி மேலே ரூமுக்கு எடுத்துகிட்டு போகிறாரு. மேலே ரூமுக்கு எடுத்துகிட்டு போகவும் நம்ம ஜங்குக் குளிச்சுட்டு வரதுக்கும் கரெக்டாக இருக்குது. நம்ம ஜங்குக் வந்தது நேராக பெட்டில் உட்கார நம்ம டே வந்து ஒரு டேபிள் மேலே வச்சு நம்ம ஜங்குக் கிட்ட சாப்பிட்றதுக்குன்னு கொடுக்குறாரு. அதே ரூமில் இருக்க பெட்டில் நம்ம ஜங்குக் பக்கத்துலேயே உட்காந்துக்கிறாரு. இப்போ நம்ம ஜங்குக் தான் சைலண்ட்டாக சாப்பிட ஆரம்பிக்க. இப்போ நம்ம டே, ஆஃபீஸில் ரொம்ப வேலையா? எப்பவும் போல தான். இப்போ ஓகேவா இருக்கா? நான் ஆஃபீஸை கேட்கல, உன்னை கேட்குறேன். நான் ஓகே தான். பார்த்தா அப்படி தெரியலையே. நான் ஓகே தான் டே. ஜங்குக் சொல்லு. ஐம் சாரி. எதுக்கு சாரி கேட்டுருக்க? இல்லை, நீ அப்போ கேட்டப்போ என்னால் டக்குன்னு சொல்ல முடியலை. தெரியும் டே, எல்லோரும் எல்லாருக்கிட்டேயும் கம்ஃபர்டபுளாக இருக்க மாட்டாங்க. நான் தான் தப்பாக நினச்சிட்டேன். தப்பாக நினைக்கிறதுலலாம் என்ன இருக்கு? நீ நினச்சது சரிதான். நான் உங்ககிட்ட கம்ஃபர்டபுளாக தான் இருக்கேன். ஆனால் அந்த விஷயத்த டக்குன்னு சொல்ல முடியல. அப்படி என்ன ஒன்று அப்படி பாதர் பண்ணதுன்னு எனக்கு தெரியல. எதுக்கு அப்போ நீ ஒரு மாதிரி ஆக்வர்டாக பிஹேவ் பண்ண? இல்லை ஜங்குக், ஒரு தடவை
நீ ஷாப்பிங்க்கு வரேன்னு சொன்னேன், ஆனால் அடுத்த வேலை இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டேன். ஸோ நான் தனியாகவே போகலான்னு டிசைட் பண்ணி நானும் ஐராவும் போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். அதே மாதிரி நான் ஐராவை கூப்பிட்டுக்கிட்டு அழகாக போயிட்டேன். அந்த ஷாப் வந்து ஐராக்கு கொஞ்சம் ட்ரெஸ் எடுக்க வேண்டியது, கிட்ஸ் செக்ஷனு ப்ளஸ் மேன்ஸ் அண்ட் உமன்ஸ்க்கு வந்து இன்னர்ஸ் எல்லாம் அங்கே இருக்கும். ஸோ அவளுக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அந்த சைட் போகிறப்போ அங்கே ஒரு ஒர்க்கர் இருந்தான். சரி, அவள் மிஸ்பிஹேவ் பண்ணானா? இல்லை ஜங்குக்கு, அது அவள் பேசின விதம் எனக்கு பிடிக்கல. ஒரு மாதிரி ஃப்ளர்ட் பண்ணுற மாதிரி, ஒரு அவன் பார்த்த பார்வை சரியில்லை. ஓ, எனக்கு அந்த இடத்துக்கு போகிறதுக்கும் பிடிக்கல. அதனால தான் நான் அந்த இடத்துல அப்படி பிஹேவ் பண்ணேன். இதை நீ அங்கேயே சொல்லியிருந்தனா அப்பயே அந்த நேரத்துலேயே அவன் சட்டை கலரை பிடிச்சி கேட்டு அவனை வேலையை விட்டு தூக்குற அளவுக்கு நான் பிளான் போட்டிருப்பேன். ஆனால் நீ இப்போ வந்து சொல்லிகிட்ருக்க. இல்லை ஜங்கு, நீ நினைக்கிற மாதிரி இல்லை. அவன் விட்டுருந்தா மேலேயே கை வச்சிருப்பான். ஐராக்கு ட்ரையல் ரூமில் போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டான். எனக்கு அவனை பார்த்தாலே ஒரு மாதிரி டிஸ்கஸ்டிங்காக இருந்துச்சு. எனக்கு மனசில் என்ன ஃபீல் ஆச்சு தெரியுமா? நான் ஓப்பனாக சொல்லிட்டுறேன் ஜங்கு, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும். வீட்டில் நம்ம 2 பேருக்கும் மேரேஜ் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. எனக்கு அதில் முழுசாக சம்மதம். எனக்கு ஒன்று மேரேஜ் பண்ணிக்கிறதுல எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஆனால் அட் த சேம் டைம் ஒரு சில பேர் லைக் பப்ளிக் பீப்புள்ஸ், சொசைட்டி என்னுடைய ஜஸ்ட் லுக்கை வச்சு என்னை ஒரு மாதிரி பார்க்குறது, என்னை டச் பண்ணணுன்னு நினைக்கிறது, அதெல்லாம் பார்க்குறப்போ என் மேலே எனக்கு டிஸ்கஸ்டிங்காக ஃபீல் ஆகும் ஒரு சில டைம். இன்றைக்கி மால்லே அப்படி தான். நம்ம கஃபேயில் இருக்கும்போது அந்த ஷாப்பில் உள்ளவன் அந்த சைட் வந்தான். அவனை பார்த்ததும் என்னுடைய பாடி மேலேயே எனக்கு ஒரு வெறுப்பே வந்துடுச்சு. ஏன் தெரியுமா? இந்த பாடினாலனால எல்லாருமே அப்படி பார்க்குறாங்க. என்னுடைய ஃபேஸ் ஏதோ கொஞ்சம் நல்லா இருக்கனால தானே எல்லாருமே பார்க்குறாங்க. யாருமே மனசை பார்க்கல. அந்த அந்த ஒரு எப்படி சொல்கிறதுனா, என்னுடைய பாடினால் நிறைய பேர் என்னை பார்க்குற விதமே லஸ்டாக மாறுது. எனக்கு அது பிடிக்கல. அதனால என் பாடி மேலே எனக்கு ஒரு வெறுப்பு உண்டு. ஒரு சில டைம் என்னுடைய பாடியை நானே வெறுத்துருவேன், என்னுடைய ஃபேஸை நானே வெறுப்பேன். ஆனால் அதுக்கு சொல்யூஷன் இல்லை. நான் இப்படி பண்ணுறதுனால எதுவும் ஆக போகிறதில்ல. இந்த விஷயத்த நான் உன்கிட்ட சொன்னால் நீ என்ன எப்படி நினைப்பேன்னு எனக்கு தெரியல. ஆனால் ஜங்கு, நான் எப்போவுமே ரிவைலெல்லாம் ட்ரெஸ் போட மாட்டேன், உனக்கே தெரியும். ஐயோ, இதுதான் மேட்ரா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டே என்ன பண்ணுறாருன்னா, ஒரு மாதிரி அழுற மாதிரி போக நம்ம ஜங்குக்கு அவர் சாப்பிட்டுட்டு இருந்த அந்த ஸ்டாப்ஸ்டிக்கை கீழே வச்சுட்டு டேவை கிட்ட இழுத்து அவருடைய மடி மேலே உட்கார வச்சுட்டு டேவை கொஞ்சம் டைட்டாக ஹக் பண்ண நம்ம டேக்கு அப்படியே டியர்ஸ் பர்ஸ்ட் அவுட் ஆகுது. ஒரு மாதிரி அழ ஸ்டார்ட் பண்ணுறாரு. இப்போ நம்ம ஜங்குக் தான் நம்ம டேவுடைய ஷோல்டர் லைட்டாக டேப் பண்ணி கொடுத்து, இங்கே பாரு டே, நீ எப்படிப்பட்டவன்னு எனக்கு தெரியும். நீ சொன்ன பார்த்தியா நம்ம வீட்டில் மேரேஜ் பற்றி பேசிகிட்டு இருக்காங்கன்னு. எனக்கும் உன்னை மேரேஜ் பண்ணுறதுல எந்த ஆட்சேபனையும் கிடையாது. ஐ லவ் யூ ஸோ மச்.
எனக்கு மனசில் இப்போது உன்னை மட்டும்தான் மேரேஜ் பண்ணணும்னு தோணுது. அந்த அளவுக்கு எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். சொசைட்டியோடைய ஐஸ் இதுதான். நான் பார்த்த வரைக்கும், நீ பார்த்த வரைக்கும் இதுதான். பட் இன்னும் நிறைய இருக்குது. மற்றவங்களுக்காக உன்னை நீ கண்ட்ரோல் பண்ணிக்காதா, புரியுதா? ஆனால் சங்கு, ரிவைல்டாக ட்ரெஸ் போடுறவங்களுக்கும் காமனாக நார்மலாக ட்ரெஸ் போடுறவங்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஆனால் இந்த சொசைட்டி 2 பேரையும் ஒரே மாதிரி தான் பார்க்குது. எனக்கு அதான் பிடிக்கவே இல்லை. அதனால தான் அது பேர் சொசைட்டி. ஓகே? இங்கே பாரு, நான் ஒன்று இப்போ இந்த நிமிஷத்துலேருந்து என்னை மேரேஜ் பண்ணவனா பார்க்க போகிறேன். ஓகே? லைக் we are married from now. என்ன பேசுகிற சோக்கு? நீ என்கிட்ட அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணாத. இல்லை சோக்கு, எனக்கு அப்படிலாம் எதுவும் இல்லை. ஆனால் அந்த நேரத்தில் உங்ககிட்ட சொன்னால் நீ எப்படி நினைப்பேன்னு எனக்கு தெரியல. அதான் பயந்துட்டேன். அப்போல்லாம் நீ எதுவும் நினைக்கக்கூடாது, அதனால தான் சொல்கிறேன். ஓகே? இப்போ நம்ம 2 பேரும் மேரிடாக இருந்தால் நீ எல்லாத்தையும் என்கிட்ட ஆன் ஸ்பாட்டே சொல்லியிருப்பல. மேபி அதனால தான் சொல்கிறேன். நம்மளுக்கு மேரேஜ் ஆகிற வரைக்கும் கூட நம்ம இப்போ மேரிட் தான். ஓகே? ஓகே. ஆனால் ரிங் எதுவும் இல்லையே? ரிங் தானே, உனக்கு நான் வாங்கி தரேன். நீ என்ன டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக நல்லா ட்ரை பண்ணுற ஜங்கு. தெரிஞ்சிருச்சா? என்னை புரிஞ்சுக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஜங்கு. இட்ஸ் ஓகே பேபி. இங்கே பாரு, திடீர்னு பேபி கீபின்னு சொல்கிறதெல்லாம் வச்சு கதை சொல்லிட்டேன். அப்படி தான் சொல்வேன். இன்னும் கொஞ்ச நாள் நம்மளுக்கு மேரேஜ். யார் சொன்னா? வீட்டில் எல்லோரும் பேசிகிட்டு இருக்கிறது எனக்கும் தெரியும், உனக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். கொஞ்ச நாள் டேஸ் ஃபிக்ஸ் பண்ணுவேன்னு சொல்கிறாங்க. எவ்வளோ டேஸ் ஆகும்னு எனக்கு தெரியல. பட் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக பண்ண போகிறேன். அப்படியா? என்ன உனக்கு அவ்வளோ பிடிக்குமா ஜங்கு? ரொம்ப. எப்படி? ஏன்? ஏன்னா நீ ரொம்ப நல்ல பையன், அழகு பையன், என்கிட்ட எப்போவுமே சண்டைக்கு எடுத்துகிட்டே இருப்ப, என் மேலே ஆசை வச்சுருக்க. அதனால் நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு யாரும் என்கிட்ட சொன்னால் ஏன் எனக்கு தெரியாதா? எப்போவுமே நான் ஒர்க் அவுட் பண்ணும்போது வந்து வச்சுக்கணும் வாங்காமல் பார்க்குறேன். அது நீ ஒர்க் அவுட் பண்ணுறியா இல்லையான்னு பார்க்குறதுக்காக நான் வருவேன். ஓஹோ, நல்லா நடிக்கிறடா. சரி, நீ என்னை தப்பாக எதுவும் எடுத்துக்கலாம்ல? நீ என்ன மேரேஜ் பண்ணிக்க ஓகே தானே? இவ்வளோ நேரம் நான் என்ன சொல்லிகிட்டு இருந்தேன்? இல்லை சங்கோக்கு, என்னால் நம்ப முடியல. எப்போவுமே ஒரு சில கப்பிள்ஸ் நடுவில் சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும்ல. ஆனால் நீ எப்போவுமே என்ன அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்க. என்னை எல்லா விதத்துலேருந்து புரிஞ்சுக்கிற. மற்றவங்க சொல்கிறாங்கன்னு எந்த கேள்வியும் கேட்க மாட்டேன். நானாக அந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்கிற வரைக்கும் நீ எனக்குன்னு ஒரு ஸ்பேஸ் கொடுக்குற. அதே சமயம் என்னை தனியாக விட மாட்டேங்கிற. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சங்கோக்கு இதெல்லாம். ஆனால் ஒரு சில பீப்புள்ஸ்னால உன்னை நீ இருக்கக்கூடாது. சரி டே, எனக்கு ப்ராமிஸ் பண்ண, இனிமேட்டு உன்னை சுற்றி எது நடந்தாலும் என்கிட்ட சொல்லணும். ஓகே? யார் என்ன பண்ணாலும் என்கிட்ட சொல்லணும். சரி, குட் பாய். சரி, தூங்கலாமா? சரி, நான் ரூமுக்கு போகிறேன். அத்தானோட பெரிய பெட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கு. நீ எங்கள் ரூமுக்கு போகிறேன்னு சொல்கிற, வா இங்கே தூங்கலாம். வேண்டாம், காலைல எழுந்துச்சி பார்க்குறப்போ எதனாவது தப்பாக புரிஞ்சுக்க போகிறாங்க. புரிஞ்சுக்கிட்டோம், வா அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம சங்குக்கு என்ன பண்ணுறாருன்னா, பொறுமையாக அவர் சாப்பிட்டு முடிச்சது எல்லாத்தையும் எடுத்து ஒரு ஓரமாக வச்சுட்டு அழகாக நம்ம டேவை கூப்பிட்டுக்கிட்டு பெட்டில் படுக்க வச்சுட்டு நம்ம டேவை நல்லா போற்றி விட்டுட்டு அவரை டேப் பண்ணிக்கிட்டே நம்ம டேவை பார்த்து, நான் சொல்கிறதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும், யார் என்ன சொன்னாலும் என்கிட்ட சொல்லணும், நீ சேடாக ஃபீல் பண்ணுற, நான் எதனாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிவிடுவேன்லாம் மறைச்சி வைக்கக்கூடாது, ஓகே? என்னை பொறுத்த வரைக்கும் நீ எப்போவுமே குழந்தை தான், சரியா? அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம சொல்ல நம்மகிட்டையும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறாரு. ப்ளஸ் ரிலீஃபாக இருக்குது நம்ம சங்குக்கிட்ட இந்த விஷயத்த ஷேர் பண்ணதுலேருந்து. இப்போ நம்ம சங்குக்கும் நம்ம டேவை நல்லா பார்த்துக்க ஆரம்பிக்கிறாரு. எந்த நேரம் நம்ம டே எங்கே கூப்பிட்டாலும் நம்ம சங்குக்கு மிஸ் பண்ணாமல் போவார். ஷெட்யூல் இருந்தாலும் அதை ஸ்கிப் பண்ணிவிடுவார். இப்போ கொஞ்ச நாள் போக நம்ம டேக்கும் சங்குக்கும் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணி அவங்களுக்கு ஒரு மேரேஜும் நடக்குது. புதுசாக ஒன்றும் வித்தியாசமான சேஞ்சஸ் இல்லை. நம்ம டேயோடைய கையில் ஒரு ரிங் மட்டும்தான் மாறுது. மற்றபடி எல்லாமே நார்மல். ஏன்னா எல்லாருமே ஒரே வீட்டில் தானே இருக்காங்க. நம்ம சங்குக் டே இன்னமும் க்ளோஸ் ஆகிடுறாங்க. வெளியே போகிறது, வர்றது, பிக்னிக் போகிறது, ஹனிமூன் போகிறது, அவங்களுக்கு நிறைய பிளென்டி ஆஃப் டைம்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்னமும் நல்லா புரிஞ்சுக்கிறாங்க. 2 பேருக்குள்ளேயும் எந்த ஒரு ஒளிவு மறைவும் இல்லாமல் சந்தோஷமாக அவங்களுடைய லைஃப் ஆரம்பிக்கிறாங்க. ஓகே டியர்ஸ், நான் இந்த ஸ்டோரியை இங்கேயே முடிக்கிறேன். நீங்கள் எல்லோரும் யோசிக்கலாம், ஸ்டார்டிங்கில் ரொம்பவும் சாஃப்டான ஒரு லவ்னு சொல்லியிருந்தேன், ஆனால் உள்ள ஒரு சின்ன திருப்பம் வந்துச்சு ஏன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி இந்த விஷயத்தை நான் டேக்குக் மூலமாக உங்களுக்கு புரிய வைக்கணும்னு நினச்சேன் கைஸ். எனக்கு இது காமனாக யோசிக்கிற ஒரு விஷயம். ஒரு சில பீப்புள்ஸ் சில விஷயங்களை தன்னுடைய பார்ட்னர்கிட்டயே சொல்கிறதுக்கு பயப்படுவாங்க. அதை நான் கொஞ்சம் டேக்குக் மூலமாக உங்களுக்கு புரிய வைக்கணும்னு நினச்சேன் கைஸ். ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, இந்த வீடியோவை பார்க்குறது ஒரு பையனாக இருக்கலாம், ஒரு பொண்ணாக இருக்கலாம், 2 பேருமே கொஞ்சம் ஈக்குவலாக புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். நான் இதை ஏன் சொல்கிறேன்னா, நிறைய பேர் ரிலேஷன்ஷிப் இதனாலே பிரேக்கப் ஆகுது. எனக்கு பர்சனலாக சொல்லணுன்னா லவ்னால் ரொம்ப பிடிக்கும் கைஸ். லவ்னால் அப்படி ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் லவ் பண்ணுற பர்சனுக்கு என்ன வேணால் பண்ணுவேன் அப்படின்ற கேரக்டர் தான் நான். என்னுடைய ஷெட்யூல் எவ்வளோ டைட்டாக இருந்தாலும் நான் லவ் பண்ணுற பர்சனுக்கு அட்லீஸ்ட் 1 ஹவராவது நான் ஸ்பெண்ட் பண்ணுவேன். அது எந்த டைமாக இருந்தாலும் சரி, மிட் நைட்டாக இருந்தாலும் சரி. ஏன்னா அந்த 1 ஹவரில் தான் என்னுடைய என்னுடைய பார்ட்னர் அந்த 24 ஹவர்ஸ் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லுவார், ஷேர் பண்ணுவார். ஸோ உங்ககிட்ட நான் சொல்கிறது, உங்களோட லைஃப்பில் பிஸி ஷெட்யூல் இருக்கலாம், கண்டிப்பாக இருக்கும், எல்லாருக்குமே இருக்கும், இல்லாமல் இருக்கவே இருக்காது. பட் அட் த சேம் டைம் உன்னுடைய ஃபேமிலி, உன்னுடைய ஃப்ரெண்ட், உன்னுடைய பார்ட்னர்ஸ், உன்னுடைய லவர் ரொம்ப இம்பார்ட்டண்ட். நீ எந்த அளவுக்கு ஒர்க் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் காட்டுறியோ, ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறியோ, ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ்னு இல்லாமல் அதுக்கு ஒரு படி மேலேயே தான் உன் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் யுவர் பார்ட்னர்ஸ்க்கு நீங்கள் கொடுக்கணும். இதை ஏன் நான் சொல்கிறேன்னா, இந்த சைட் ஸ்ட்ரெஸ் எப்போவுமே இருக்கும், ஆனால் அதுக்கு ஆப்போசிட் தான் இந்த பக்கம். அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாத்தையும் பர்ஸ்ட் அவுட் பண்ணுறதுக்கு தான் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், பார்ட்னர் எல்லாருமே. இங்கே இருக்க ஸ்ட்ரெஸ்ஸை நீ அங்கே ஸ்ட்ரெஸ்ஸுன்னு இல்லை, ஈவன் சீக்ரெட்ஸாக இருந்தாலும் இதை நீ உன்னுடைய பார்ட்னர்கிட்டயோ, ஃப்ரெண்ட்ஸ்கிட்டயோ, ஃபேமிலிக்கிட்டேயோ, அம்மாக்கிட்டேயோ, அப்பாக்கிட்டேயோ, உன்னுடைய கம்ஃபர்டபுள் பர்சன்கிட்டயோ ஷேர் பண்ணும்போது ஐ பெட் யூ அது டோட்டலாக குறையும். உன் மைண்டில் இருக்கிற அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்னஸ் மொத்தமாக குறையும். உனக்கு எப்போல்லாம் அதை பற்றி திரும்ப திரும்ப ஒரு சில நினைப்பு வரும்போதோ அந்த பர்சன்கிட்டயே போயிட்டு, எனக்கு திரும்பியும் அந்த மாதிரி ஞாபகம் வந்துகிட்டே இருக்குது, பிடிக்கவே இல்லை அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிப்பார். அவங்கள டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அப்படி ஒரு பர்சன் தான் நம்மளுக்கு தேவை. எத்தனை பேருக்கு இந்த உலகத்தில் அண்டர்ஸ்டாண்டிங்கான பார்ட்னர்ஸ் கிடைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. எனக்கு கிடச்சிருக்காங்க, கண்டிப்பாக உங்களுக்கும் கிடச்சிருப்பாங்கன்னு நம்புகிறேன். அப்படி இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்டேருந்து எதையும் மறைக்காதீங்க. அண்டர்ஸ்டாண்டிங் பார்ட்னர் அதுக்காக தான் சொல்லுவாங்க. கண்டிப்பாக உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க, உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ எதையுமே யாருக்கிட்டேயும் மறைக்க வேண்டாம். யாருக்கிட்டேயும்னா உங்கள் பார்ட்னர்கிட்ட, உன்னுடைய பேரண்ட்ஸ்கிட்ட சொல்ல முடியாத விஷயத்தை தான் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கூட சொல்ல முடியாத ஒரு விஷயத்தை தான் பார்ட்னர்கிட்ட ஷேர் பண்ணும். ஏன்னா பார்ட்னர்ன்றது லைஃப் ஃபுல்லாக வரவங்க. ஓகே, ஸோ ப்ளீஸ் கைஸ், நம்ம மறைக்கிற சின்ன விஷயங்கள் கூட அவங்களுக்கு ரொம்ப நாள் கழித்து தெரிய வரப்போ சீட்டிங் மாதிரி தெரிய வந்துடும். அவங்கக்கிட்ட நம்ம கம்ஃபர்டபுளாக இல்லையோ அப்படின்ற மாதிரி டீப் திங்கிங்க்கு போவாங்க. ஸோ பி கம்ஃபர்டபுள் வித் யர் கம்ஃபர்டபுள் பர்சன்ஸ். ஓகே, இதை நான் டேக்குக் மூலமாக உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன், அதனால தான் சொல்லிட்டேன். புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன்.
ஐ லவ் யூ எவ்ரிவன். பாய் பாய். சாரி என்னால் நேற்று வீடியோ போட முடியல பிகாஸ் எஸ்டர்டே வாஸ் மை பர்த்டே. ஸோ நான் என்னுடைய பார்ட்னர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணேன், அதனால தான் வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியல. டாட்டா பாய் எவ்ரிவன். ஐ லவ் யூ ஆல்.